தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சாமிநத்தம் கிராமத்தில் சாலையை அரித்து வெள்ளம் அடித்துச் சென்ற நிலையில் பெரும் பள்ளமாக மாறியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்கலாம். கேட்கலாம். பூராஜா, மேலும் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அதி கனமழை பெய்தது. இதனால் ஓட்டப்பிடாரம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்தது. மேலும் அனைத்து குளங்களும் நிரம்பி வழிந்தது. இதில் சாமிநத்தம் கிராமத்தின் மேற்கு பகுதியில் உள்ள குளம், ஓட்டப்பிடாரம் பெரிய குளம், புதியம்புத்தூர் வடக்கு குளம், குலசேகரநல்லூர் குளம் உள்ளிட்ட பல குளங்கள் வெள்ளத்திற்கு தாக்குப்பிடிக்காமல் உடைந்து தண்ணீர் வெளியேறியது. இதில் சாமிநத்தம் கிராமத்தின் மேற்கு பகுதியில் உள்ள குளமானது நேற்று முன்தினம் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடியதால் அருகில் இருந்த சாலையானது சுமார் 30 மீட்டர் தூரத்திற்கு அரிப்பு ஏற்பட்டு சாலை முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் இதுவரை அந்த கிராமத்தை அரசு அதிகாரிகள் உட்பட யாரும் பார்க்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் இந்த உடைப்புக்கு காரணம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னதாக காற்றாலை நிறுவனத்தினர் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிக்காக எந்தவித அனுமதியுமின்றி JCB வாகனம் மூலமாக குளத்தின் ஒரு பகுதியை உடைத்துள்ளனர். இதனை கிராம மக்கள் சேர்ந்து அடைத்துள்ளனர். தற்போது அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாக குளம் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறியது மட்டுமின்றி சாலையில் பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.